கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜால கள்ளன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 32. முஷ்டிகரம் காரியம் முடிந்தது என்று உணர்ந்து சந்தோஷத்தால் புன்னகை புரிந்து தன் கருவி முதலியவற்றை சுருட்டி கொண்டான். 2 நிமிடம் கழித்து முஷ்டிகரம் புத்தக சாலை அறைக்குள் நுழைந்து தன் கரத்தை தோளால் செய்த விரர் சட்டை அணிந்து கொண்டு கீழே விழுந்து கிடக்கும் சவத்தின் அருகில் குனிந்து அதன் கரத்தில் பிடிக்கப்பட்டிருந்த குழாயை எடுத்து டெலிபோனில் மாட்டிவிட்டான். பிறகு அவன் வேலைகள் சுறுசுறுப்பாக நடந்தன. அவன் துரிதமாக தங்கராஜு பிள்ளையின் ஜேபிகளை சோதித்தான். ஒன்றும் ஆகப்படவில்லை. பிறகு இரும்பு பெட்டியை பார்த்தான். அதை வேறு சாவியில் திறக்க முடியாது. அதை திறக்க வேறு உளவுகளும் தெரிய வேண்டுமாகையால் அதற்கு ஆயத்தமாகவே வந்தான். பெட்டியில் மேல் ஒரு பதுமை இருந்தது. அதை எடுத்து கீழே வைத்துவிட்டு தன் ஜேபியிலிருந்து 2 சிறு புட்டிகளை எடுத்து அவற்றிலிருந்து 2 வித பஸ்பம் போன்ற சுரணங்களை பெட்டியின் மேல் மையத்தில் கொட்டி அவற்றை சுமார் 4 அங்குல அகலமான வட்டமாக பரப்பிவிட்டு தீ வைத்ததும் சட்டென்று எட்டிப்போய் கண்களை கரத்தால் மூடிக்கொண்டான். தீ பட்டதும் அவை கொழுந்துவிட்டு எரியவில்லை. ஆனால் மத்தாப்பிலும் பிரகாசமான ஒரு பிரகாசம் உண்டாகி கொஞ்சம் புகைந்தது. அம்மருந்து 2-3 நிமிடங்களில் எஃகு தகட்டை வட்டமாக அப்படியே மென்றுவிட்டது. மரப்பலகை மேல் கட்டை நெருப்ப வைத்தது போல அது எஃகை தொலைத்து விட்டது. முஷ்டிகரம் உடனே அத்வாரத்தில் கரத்தை விட்டு உள்ளே இருந்து ஒரு கட்டு கடிதங்களை எடுத்தான். உடனே அக்கட்டை பத்திரமாக தன் உட்சட்டை சேபில் வைத்துக்கொண்டு தன்னிடமிருந்து இன்னொரு புட்டியை எடுத்து அதிலிருந்து பசை போன்ற ஒரு வித தைலத்தை பதுமையின் மேல் பூசி அதை எடுத்து பெட்டியின் துவாரத்தின் மேல் மூடி போல வைத்து விட்டான். அதன் பிறகு தன் சேபியில் இருந்த கடிதம் போன்ற ஒரு தகட்டை எடுத்து அதை அப்பதுமையின் மேல் 2-3 இடங்களில் ஒத்திவிட்டு பிறகு ஜேபியில் வைத்துக் கொண்டான். தன் வேலை பூரணமாக மிக்க சாமர்த்தியாகவே முடிந்ததைக் கண்டு தனக்குத்தானே மகிழ்ச்சி அடைந்து வந்தது போலவே பூனை போல அங்கிருந்து வெளிப்பட்டு கீழே சென்று அங்கு தான் செய்த காரியங்களின் அடையாளங்கள் ஒன்றும் ராவணன் பார்த்து கொண்டு மெதுவாக ஒருவித சத்தமிட்டான். உடனே அவன் கூட்டாளி அவன் அருகில் வந்தான். முஷ்டிகரம் அவனை நோக்கி, என் வேலை அனுகூலமாகவும் குறைவின்றியும் நிறைவேறிவிட்டது. நான் நேரே செல்கிறேன். நீ உடனே சென்று இரவே நொண்டிரங்கனை முடித்துவிட்டு வந்து சங்கதி அறிவிக்க வேண்டும். காலையில் தங்கராஜு பிள்ளைக்கு நேர்ந்த விபத்தை அறிய மட்டும் அவன் இருக்கலாகாது, தெரிகிறதா? பத்திரம் என்றான். உடனே 2 கள்ளரும் அங்கிருந்து வெளிப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது ஜெகதீசன், நீ அன்றிரவு அங்கு சென்ற பொழுது நடந்த சங்கதியை கவனிப்போம். அதிலிருந்து சந்தேகத்திற்கு ஏதேனும் காரணம் உழைக்கிறதா என்று பார்ப்போம். முஷ்டிகரம் நம் போல மாமிசமும் எலும்பும் உள்ள உருவமான தேகமுடையவனே ஆவியல்ல. இருக்கட்டும். நொண்டிரங்கன் தங்கராஜு பிள்ளையிடம் தன்னை பற்றி உளவை கொடுத்தது அவனுக்கு தெரிந்ததுதான். அவன் எச்சரிக்கை செய்திருக்கிறான். அது எப்படி அவனுக்கு தெரிந்தது? அதற்கு முன்வரையில் அவன் நொண்டிரங்கனை மறந்துவிட்டே இருந்தான் என்று கருத வேண்டும். இன்றையில் அவனை அதிகாரம் கொள்ளாமல் விட்டிருக்க மாட்டான். அவன் தங்கராஜு பிள்ளையிடம் உளவை கொடுத்ததை கண்டிருந்த ஆள் யாரோ முஷ்டிகரத்தினிடம் கூறியிருக்க வேண்டும். அது அவர் காரியாலயத்தில் நடந்தது. அது இருக்கட்டும். தங்கராஜு பிள்ளையின் எச்சரிக்கையில் கால நிர்ணயம் இல்லை. இரவு கொடுத்த எச்சரிக்கையின்படி அவர் நடந்து கொண்டாரா இல்லையா என்பதை அறிய மறுநாள் வரை இல்லாத அவன் பொறுக்க வேண்டியது சுபாவம் தானே. அப்படி இருக்க அன்றிரவே அவரை கொள்வானேன்? அவர் அந்த எச்சரிக்கையின்படி நடக்க மறுத்துவிட்டார் என்று அவனுக்கு தெரிந்ததோடு நாளைக்கே அவ்வுளவின்படி தன்னை பிடிக்க தீர்மானித்திருக்கிறார் என்பதும் அவனுக்கு தெரிந்து விட்டபடியால் தான் இனி தாமதம் செய்யாமல் காரியத்தை முடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டான். இப்பொழுது அவனுக்கு தங்கராஜு பிள்ளையின் தீர்மானம் எப்படி தெரிந்தது என்பது நமது ஆராய்ச்சி. இப்பொழுது நமது ஆராய்ச்சியின் வட்டம் மிக்க குறுகிவிட்டது. எவ்வாறெனின் தங்கராஜு பிள்ளை கூறிய தீர்மானமான சங்கதியை யார் கேட்டுக்கொண்டிருந்தார்களோ இவர்களில் ஒருவரை முஷ்டிகரத்திற்கிடம் கூறியிருக்க வேண்டும். தங்கராஜு பிள்ளை வீட்டிற்கு வந்த பின்பே தமது அபிப்பிராயத்தை வெளியிட்டிருக்கிறார். அதை எதிரில் இருந்து கேட்டது பெரியசாமி பிள்ளை. நீ மறைவிலிருந்து கேட்டிருக்கிறாய். வேலையாளாகிய முனியனும் அவ்வாறு கேட்டிருக்கலாம். இந்திராபாய் தற்செயலாக ஒரு சமயம் கேட்டிருக்கலாம். இப்பொழுது இவர்களில் யார் அதை முஷ்டிகரத்திற்கு கூறக்கூடியவர்கள்? அவனுக்கு கூறக்கூடியவர்கள் அவனை அறிந்திருக்க வேண்டும் என்பது நினைவில் இருக்கட்டும். நமக்குள் அறிந்த வரையில் உன் மனம் இந்திராபாயின் மனம் இரண்டும் தெரிந்திருக்கும் மட்டும் உங்களுக்கு அவன் யாரென்று தெரியாது என்பது உண்மை. மற்ற அந்நியரை இத்தகைய விஷயத்தில் சரியான அத்தாட்சி தெரியும் வரையில் நாமே உத்தேசமாக எத்தகைய அபிப்பிராயமும் கொள்ளலாகாது. நமது நியாயப்படி இப்பொழுது பெரியசாமி பிள்ளை, முனியன் இவர்களில் இருவரில் ஒருவரே தெரிவித்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. இத்தகைய விஷயத்தில் அந்தஸ்து, யோகியதை முதலிய வெளி விஷயங்களை கவனிக்கலாகாது. இதில் இன்னொரு விஷயம், இந்த இருவரில் ஒருவர் அதை முஷ்டிகரத்திற்கு கூறியிருக்க வேண்டும் என்பதோடு ஒரு சமயம் இருவரில் ஒருவரே முஷ்டிகரமாக இருந்தாலும் இருக்கலாம். அப்படியாயின் பெரியசாமி பிள்ளைதான் முஷ்டிகரமாக இருக்க வேண்டும். ஏனெனில் முஷ்டிகரம் ரசாயன ஆராய்ச்சி முதலிய எல்லா சாமர்த்தியங்களும் உடையவன். முனியன் சாதாரண மனிதன். இவ்வளவும் சந்தேகமே.
இதை இப்படியே ஒரு பக்கம் வைத்துக் கொள்வோம். கல்லில் கடிதம் கட்டி எறியப்பட்ட பொழுது நான் உடனே சாளரத்தின் அருகில் சென்று பார்த்தது நினைவிருக்கிறதல்லவா? அப்பொழுது வீதியில் ஒரு பூத உருவம் செல்லவில்லை. ஆனால் வீட்டின் உள்ளே யாரோ அவசரமாக கதவை மூடிக்கொண்டு துரிதமாக சென்ற சத்தம் கேட்டது. அது முதல் முஷ்டிகரத்திற்கு உளவாக வீட்டில் யாரோ இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டேன். அந்த ஆள் முனியனாகவே இருக்க வேண்டும் என்று என் புத்தி ஏற்பட்டது. பிறகு இந்திராபாய் அந்த மாய விழிப்பில் கடிதம் எழுதிய பொழுது நாம் அங்கு போய் அதை சோதித்தது கவனம் இருக்கிறதல்லவா? அச்சமயம் இந்திராபாய் மறுபடியும் அதே மாய விழிப்பில் மறுபடியும் முன்னிரவு நடந்த சங்கதிகளை கூறிய பின் யாரோ கதவின் சந்தில் ஒரு கடிதத்தை செருகினார்கள் அல்லவா? அப்பொழுது நான் பாய்ந்து போய் கதவின் பூட்டு துவாரத்தின் வழியாக சுட துப்பாக்கி நீட்டினேன். சுட்டிருந்தால் கடிதத்தை சொருகிய முஷ்டிகரத்தினால் அடிபட்டு விழுந்து விட்டிருப்பான். அது ஏன் தடைப்பட்டது தெரியுமா? ஜெகதீசன் மிக்க வியப்படைந்து, தெரியும் தெரியும். அப்பொழுது பெரியசாமி பிள்ளை முன்னே ஓடி கதவை திறந்தான். அதனால் நீ சுடவில்லை என்றான். கிருஷ்ணராவ், தெரிகிறதா? பிறகு நீ சென்ற வழியே செல்ல விடாமல் அவனே உன்னை வேறு வழி அனுப்பிவிட்டு கடிதத்தை சொருகியால் சென்றிருக்க வேண்டிய வழியில் தானே சென்றான். நீ போய் திரையின் பின்னிருந்த சின்னசாமியை பிடித்துக் கொண்டாய். இருவரும் கட்டி புரண்டீர்கள். அப்பொழுது நான் பேஷ், இது நல்ல வேடிக்கையான ஏமாற்றுதல் என்று கூறினேன் அல்லவா? நீ அதன் கருத்தை சரியாக சிந்திக்கவில்லை. நாம் ஏமாற்றப்பட்டோம் என்று என் புத்திக்கு அப்பொழுதே புலப்பட்டு விட்டது. பிறகு நாம் அன்று வீட்டிற்கு திரும்பி வரும்பொழுது வழியில் என்ன கூறினேன்? இதை பற்றி விவரத்தை உன்னிடம் கூறாததற்கு மன்னிக்க வேண்டும். இப்பொழுது எனக்கு புலப்பட்டிருப்பது உத்தேசமே. ஆனால் என் வரையில் அதற்கு தக்க காரணம் இருக்கிறதாயினும் இது இன்னொருவரை நம்பச் செய்ய போதுமானதல்ல. இத்தகைய சந்தர்ப்பத்தில் நான் என் சந்தேகங்களை கூறினால் நீயே என் பைத்தியக்காரன் என்று கூறிவாய். என் கனவிலும் கருதாத அத்தகைய வியப்பான சங்கதி இதில் அடங்கியிருக்கிறது என்று கூறினேன் அல்லவா? பிறகு முனியன் தான் முஷ்டிகரத்தின் ஆள் என்பதை தானே நமக்கு தெரிவித்தது. அதனால் மடிந்தான். பிறகு தரகு ஜானகி பெரியசாமி பிள்ளையிடம் வந்து தான் தங்கராஜு பிள்ளையின் மனைவி என்று கூறி இந்திராபாயை அழைத்துச் சென்று பெரிய ஆபத்தில் சிக்க வைத்தாள் அல்லவா? அதை பற்றி அவன் என்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டான்? ஒன்றுமே இல்லை. சவுகார் முருகேசம் பிள்ளையின் கடையில் பட்ட பகலில் முஷ்டிகரத்தின் ஆட்கள் வந்து கொள்ளையடிக்க முயன்ற பொழுது அவன் கூடவே இருந்தான். ஆனால் அந்த ஆட்கள் போய்விட்டதும் இவன் நம் கூட வராமல் உடனே போய்விட்டான். இவற்றோடு தங்கராஜு பிள்ளை முஷ்டிகரத்தின் உளவு சிக்கியது என்று கூறிய பொழுது இவன் ஆண் பிள்ளை போல சரி அப்படியே அவனை பிடிக்க வேண்டும் என்று கூறாமல் பெண் பிள்ளையாக இந்திராபாய் காட்டிய தைரியத்தை கூட காட்டாமல் முஷ்டிகரத்தின் எச்சரிக்கையின்படி நடக்கும்படி தன்னாலான வரையில் அவருக்கு கூறியிருக்கிறான். பிறகு இவனே இந்திராபாயிடம் தான் முஷ்டிகரத்தை பிடிக்க கருதியிருப்பவன் போல் நடித்திருக்கிறான். இந்த நடவடிக்கை அவனுடைய பகிரங்கமான மற்ற நடவடிக்கைகளுக்கு சற்றும் பொருத்தமானதாக இருக்கவில்லை என்று நன்றாக புலப்படுகிறதல்லவா? ஆயினும் என் வரையில் நிச்சயமாக முஷ்டிகரம் யார் என்று ஐயமின்றி தெரியும். ஆனால் இன்னும் சரியான ருசுவுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அவையும் கூடிய சீக்கிரத்தில் ஆகப்படும் என்று நம்புகிறேன். இத்தகைய கொடிய துஷ்டனை ஒருபோதும் கடவுள் தப்பவிட மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு பூரணமாக இருக்கிறது என்றான். அதே வினாடி யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. இருவரும் சட்டென்று பேச்சை நிறுத்திவிட்டார்கள். ஜெகதீசன் எழுந்து போய் கதவை திறந்தான். ஒரு நிமிடம் சீனாக்காரனாகிய சங்கு உள்ளே வந்தான். சங்கு தன்மேல் அங்கிக்குள் ஒரு சிப்பம் வைத்துக் கொண்டிருந்தான். கிருஷ்ணராவ் என்ன சமாசாரம் என்பது போல அவனை குறிப்பாக நோக்கினான். சங்கு மெதுவாக அச்சிப்பத்தை எடுத்து மேசை மேல் வைத்துக் கொண்டே, இது வெடிகுண்டு, இதை இரவுக்குள் உங்கள் அறையில் கொண்டு வந்து வைப்பதாக வாக்களித்தபடி செய்கிறேன் என்று மிக்க சாந்தமாக கூறினான். பொறுமையோடும் அச்சமற்றதும் விசனமற்றதுமான அவன் வார்த்தைக்கும் பயங்கரமான அச்சிப்பத்திற்கும் சற்றும் பொருத்தமாக இல்லை. ஆயினும் அவன் மிக்க ஜாக்கிரதையோடு அச்சிப்பத்தை கையாடிய மாதிரியால் அவன் கூறிய வார்த்தைகள் என்னவோ உண்மையே என்று புலப்பட்டது. ஜெகதீசன் சொல்ல நாத திகிலும் வியப்பும் அடைந்து சங்கையும் அச்சிப்பத்தையும் கிருஷ்ணராவையும் மாறி மாறி பார்த்தான். கிருஷ்ணராவும் இரண்டொரு வினாடி சங்கையும் அச்சிப்பத்தையும் மிக்க வியப்போடு நோக்கிய பின் விஷயம் நடந்த விதத்தை நினைத்து கலகலவென்று நகைத்து விட்டான். பிறகு ஜெகதீசனை நோக்கி முஷ்டிகரம் இதை அவனிடம் அளித்து இங்கு கொண்டு வந்து வைக்கும்படி கட்டளையிட்டான். அவன் வார்த்தையை தட்டாமல் இவன் அவ்வாறு செய்தான். ஆனால் இதை ஒருவருக்கும் தெரியாமல் மறைவான இடத்தில் வைக்க வேண்டும் என்பது முஷ்டிகரத்தின் கருத்து. சங்கு பகிரங்கமாக வைத்து விட்டான். இவ்வளவே வித்தியாசம் என்றான். ஜெகதீசன் துரிதமாக எழுந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு எடுத்து வந்து கிருஷ்ணராவின் எதிரில் வைத்து, இது மெய்யாகவே ஒரு வெடிகுண்டாக இருந்தால் இதை உடனே ஏன் தண்ணீரில் போட்டு அழிக்காமல் இருக்க வேண்டும் என்றான். கிருஷ்ணராவ், வேண்டாம் வேண்டாம், அந்த வேலை செய்து விடாதே. அப்படி செய்தால் உடனே அதில் உள்ள ரசாயன பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து கொண்டு அதை வெடிக்க செய்யும். முன்னே இப்பொழுது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இயந்திரம் அதற்குள் என்ன இருக்கிறது என்று அறிவிக்கிறதா பார்ப்போம் என்று கூறிவிட்டு எழுந்தான். கிருஷ்ணராவ் மேசை அருகில் சென்று தான் சோதனை செய்து கொண்டிருந்த அந்த எந்திரத்தில் இருக்கும் கிரணங்களை அதன் மேல் வீசி
பின்பக்கம் உள்ள திரை போன்ற தகட்டின் மேல் விழும் பிரதிபிம்ப நிழலை நன்றாக கவனிக்கத் தொடங்கினான். சில நிமிடங்கள் வரை அச்சிப்பத்தின் பல பாகங்களில் அக்கிரணங்களை வீசி நன்றாக கவனித்து கடைசியில் முழுமையும் அறிந்து கொண்டான். பிறகு ஜெகதீசனை நோக்கி, இது வெடிகுண்டுதான், இது இன்ன வேளையில் வெடிக்க வேண்டும் என்று உள்ளே சூத்திரம் வைத்திருக்கிறான். இது உன்னையும் என்னையும் இன்னும் அச்சமயம் இங்கே இருப்பவர்களையும் அடியோடு இக்கட்டிடத்தையும் பரலோகத்திற்கு அனுப்பிவிடக்கூடிய சக்தியுடையது என்றான். ஜெகதீசன் இதை கேட்டதும் அவன் உளம் நடுங்கிவிட்டது. இனி கிருஷ்ணராவ் அதை என்ன செய்யப் போகிறானோ என்று கருதி ஆவலோடு அவன் முகத்தை நோக்கினான். சங்கும் நாற்காலில் உட்கார்ந்து கொண்டிருப்பவன். கிருஷ்ணராவ் ஏதோ ஒரு வெளிச்சத்தை காட்டி அச்சிப்பத்திற்கு உள்ளிருக்கும் பொருளை கண்டறிந்து கொண்டதோடு தனக்கு தெரியாத சங்கதியை, அதாவது அது குறித்த காலத்தில் வெடிக்கும்படி ஏற்பாடு செய்திருப்பதை குறி செல்வதைப் போல சொல்லிவிட்டதைக் கண்டு பிரமித்து கிருஷ்ணராவை நோக்கியபடி இருந்தான். கிருஷ்ணராவ் எழுந்து அந்த சிப்பத்தை எடுத்து ஒரு சிறு மேசை மேல் வைத்து கத்தி எடுத்து கொண்டு வந்து அதை பிரிக்கத் தொடங்கினான். ஜெகதீசன் நடுநடுங்கி அவனை தடுக்க எழுந்தவன், நாம் கூறுவதால் பயனில்லை, இவன் கருதியதை துணிகரமாக செய்தே தீருவான் என்று எண்ணிக்கொண்டு பேசாமல் உட்கார்ந்து கொண்டு நடுக்கத்தோடும் மனக்கலக்கத்தோடும் கிருஷ்ணராவின் செய்கையை கவனித்துக் கொண்டே இருந்தான். கிருஷ்ணராவ் சிப்பத்தின் மேலிருந்த கடிதத்தை மெதுவாக பிரித்தெடுத்து பத்திரமாக ஒரு புறம் வைத்து விட்டான். பிறகு உள்ளே 2 பாகங்களாக இருந்ததில் ஒரு பாகத்தை ஒரு கரத்தால் கெட்டியாக பற்றி கொண்டு மற்றொரு பாகத்தில் இருந்த மரையை கழற்றினான். கடைசியில் சிப்பத்திற்குள் இருந்து திராவகம் நிறைந்த ஒரு புட்டியையும் பஸ்மம் போன்றதொன்றையும் வெளியில் எடுத்து எட்ட வைத்தான். பிறகு அந்த பஸ்மத்தின் பயிரளவு எடுத்து ஒரு தட்டில் வைத்த திரவத்தின் 2 துளி ஒரு குச்சியில் தொட்டு அப்பஸ்பத்தின் மேல் எட்ட இருந்தபடி விட்டான். உடனே குபீர் என்று சத்தத்தோடு தீச்சுடர் கிளம்பியது. கிருஷ்ணராவ், சரி, நான் எதிர்பார்த்த வண்ணமே மிக்க சாமர்த்தியமான தந்திரமான வேலை என்றான். இன்னொரு விஷயம் அவன் கவனத்தை கவர்ந்தது. அதாவது அந்த பஸ்பம் ஒரு கடிதத்தில் மடிக்கப்பட்டிருந்தது. கிருஷ்ணராவ் பூத கண்ணாடியால் அதை நன்றாக நோக்கினான். அக்கடிதத்தில் ஒரு ரசாயன மருந்து முறை கையால் அச்செழுத்தால் அடிக்கப்பட்டிருந்தது. கிருஷ்ணராவ் பூத கண்ணாடியால் அதை நன்றாக பார்த்த பின் சீனாக்காரனாகிய சங்கு என்பவனை நோக்கி, இனி நடந்த சங்கதி என்னவென்று விவரமாக கூறு என்றான். சங்கு முஷ்டிகரம் தனக்கு சமாசாரம் அனுப்பியதும் அதன்படி தான் நடந்து கொண்டதையும் விவரமாக கூறினான். அதில் முஷ்டிகரம் தன்னை சரியாக 12 மணிக்கு வரும்படி கடிதம் அனுப்பினான் என்று சங்கு கூறியதை கேட்டதும் கிருஷ்ணராவ், என்ன கடிதம், எப்படி எழுதப்பட்டது, அச்செழுத்தால் இல்லை கையில் அடிக்கிறார்களே அம்மாதிரே என்றான். அதை கேட்டதும் சங்கு, இதோ அவன் அனுப்பிய கடிதம் என்று கூறிக்கொண்டே தன் ஜேபியில் இருந்த முஷ்டிகரத்தின் கடிதத்தை எடுத்து அவனிடம் அளித்தான். கிருஷ்ணராவ் அதை கையில் வாங்கி கொண்டதும் தன்னிடமிருந்த பூத கண்ணாடியால் உற்று நோக்கி கடைசியில் அச்செழுத்தால் அடிக்கப்பட்ட அக்கடிதத்தை அவன் அளித்தான். சாதாரணமான மனிதர்களுக்கு இம்மாதிரி கடிதம் எழுதுவது சற்றும் அகப்படாத வழி என்று கருதுகிறார்கள். ஆனால் உண்மையில் இத்தகைய கடிதங்களால் ஆளை கண்டுபிடிக்க எண்ணிறந்த மார்க்கங்கள் இருக்கின்றன. முஷ்டிகரம் மிக்க சாமர்த்தியமான புத்தி சாதுரியமானவனாதலால் அவன் அதை அறிந்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் அவன் தான் சங்குக்கு வரைந்த கடிதத்தை உடனே அழித்து விடும்படி எழுதியிருக்கிறான். வெடிகுண்டில் சுற்றியிருந்த கடிதம் அக்குண்டு வெடிக்கும் போது தானே அழிந்துவிடும் என்று அவன் நம்பியதால் அதை தைரியத்தோடு அதில் சுற்றி அனுப்பினான் என்றான். அதன் பின் கிருஷ்ணராவ் வெடிகுண்டில் சுருட்டப்பட்டிருந்த கடிதத்தையும் சங்கு கொடுத்த கடிதத்தையும் பூத கண்ணாடியால் மாறி மாறி நன்றாக உற்று நோக்கினான். சற்று நேரம் அவ்வாறு பார்த்து கொண்டிருந்து விட்டு கடைசியில் நிமிர்ந்து தன் நண்பனை நோக்கி, ஜெகதீசன், இக்கடிதங்கள் 2லும் இருக்கும் எழுத்துக்களில் தாய் என்ற எழுத்தை பார். அந்த எழுத்தில் குற்றம் இருக்கிறது. 2 கடிதங்களில் இருக்கும் அந்த அச்சரங்கள் அனைத்தும் எவ்வளவும் வித்தியாசமின்றி ஒரே மாதிரியாக இருக்கின்றன அளவா பார் என்றான். ஜெகதீசன் அக்கடிதங்களை உற்று நோக்கி கிருஷ்ணராவ் கூறியபடியே இருப்பதைக் கண்டு மிக்க வியப்போடு அவன் முகத்தை நோக்கினான். கிருஷ்ணராவ் பூமியை பார்த்து கொண்டே ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். சற்று நேரம் கழித்து திடீரென்று தன் 2 கரங்களையும் ஓங்கி தட்டினான். அதை கண்ட ஜெகதீசன் அவனிடம் உள்ள அனுபவத்தால் அவனுக்கு ஏதோ சரியான உளவு அகப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொண்டு மிக்க வியப்போடும் ஆவலோடும் அவன் முகத்தை நோக்கி கொண்டிருந்தான். அவன் உடனே ஆசனத்தை விட்டு எழுந்து, ஜெகதீசன், இப்பொழுதுதான் சரியான உளவு ஆகப்பட்டது. இத்தகைய எழுத்தையுடைய கையச்சு இயந்திரத்தை டைப்ரைட்டிலிருந்து வெளிவந்த கடிதங்களை எங்கோ பார்த்திருப்பதாக எனக்கு கவனம். எங்கே என்று இந்நேரம் சிந்தித்தேன். இப்பொழுதுதான் நினைவிற்கு வந்தது. இப்போது நமக்கு நேர்வழியாகப்பட்டு விட்டது. உடனே புறப்படு என்றான். உடனே கிருஷ்ணராவ், ஜெகதீசன், சீனாக்காரனான சங்கு மூவரும் வீட்டை விட்டு கிளம்பினார்கள். பிறகு சங்கு என்பவனை அருகில் இருக்கும் வண்டிமேட்டில் விட்டுவிட்டு கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் நேராக இந்திராபாயின் வீட்டிற்கு சென்றார்கள். இவர்கள் இருவரும் இந்திராபாய் வீட்டிற்கு சென்று கதவை தட்டியதும் சின்னசாமி வந்து கதவை திறந்தான்.
இருவரும் நேராக இந்திராபாயின் அறைக்குள் சென்றார்கள். அச்சமயம் அவள் வீட்டில் இல்லை. அவளுடைய அத்தையாக ஜீவாம்பாள் மட்டும் ஏதோ வாசித்துக் கொண்டிருந்தாள். சின்னசாமி முன் சென்று கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் வந்திருப்பதை கூறினான். கிருஷ்ணராவிற்கும் இந்திராபாய்க்கும் உள்ள மனஸ்தாபம் இத்தகையது என்று அவளுக்கு தெரியாது. கிருஷ்ணராவ் விஷயத்தில் அவளுக்கு மிக்க மதிப்பும் வாஞ்சியும் உண்டு. ஆகையால் அவள் அவனையும் ஜெகதீசனையும் மரியாதையோடும் விசுவாசத்தோடும் நல்வரவேற்றாள். கிருஷ்ணராவ் மனத்துடிப்போடு இந்திராபாய் எங்கே என்று கேட்டான். ஜீவாம்பாள் இந்திராபாய் கடைக்கு சென்றிருக்கிறாள். என் நேரத்திற்கு வருவாளோ தெரியாது. ஏன், என்ன விசேஷம்? ஏதேனும் முக்கியமான சமாசாரம் இருக்கிறதோ என்றாள். கிருஷ்ணராவ் மனப்பதைப்போடு, ஆமாம், மிக்க முக்கியமானது. இதுகாரம் ஆகப்படாத முதல் தரமான உளவாகப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் பார்க்க வேண்டும். அதாவது வீட்டிலுள்ள கடிதங்களை பார்க்க வேண்டும். அப்பொழுது கொஞ்ச நஞ்சம் சந்தேகம் இருந்தால் அதுவும் நிவர்த்தியாகிவிடும். இந்த விஷயத்தில் எல்லளவும் தாமதத்திற்கு உதவாது. இந்திராபாயிடம் சில கடிதங்கள் இருக்கும் என்பது நிச்சயம். அவை அப்படி ரகசியமானவைகளாக இராது. ஆனால் உடனே அவற்றை பார்க்க வேண்டும் என்றான். யாவும் கேட்ட ஜீவாம்பாள் முதலில் ஒன்றும் தோன்றாமல் விழித்தாள். அவள் மறுத்து விடுவாள் என்றே ஜெகதீசன் நினைத்தான். ஆனால் கடைசியில் அவள் சம்மதித்தாள். கிருஷ்ணராவ் சற்றும் காலதாமதம் செய்யாமல் உடனே இந்திராபாயின் மேசையை திறந்து அதிலிருந்த கடிதங்களை எடுத்து ஒவ்வொன்றாக பார்த்து தள்ளிக்கொண்டே போனான். கடைசியில் ஒரு கடிதம் அவன் மனதை கவர்ந்தது. கிருஷ்ணராவ் அக்கடிதத்தை எடுத்து எட்டச் சென்று நின்று ஊத கண்ணாடியால் அதை நன்றாக கவனித்தான். பிறகு வெடிகுண்டிலிருந்து அகப்பட்ட கடிதத்தோடு சங்கு கொடுத்த கடிதத்தோடும் அதை ஒப்பிட்டு பார்த்தான். அதன் பிறகு அதிலிருந்த கை ஒப்பத்தையும் தலைப்பில் இருந்த விலாசத்தையும் மட்டும் மூடிக்கொண்டு இடையிலிருந்த 4-5 வரிகளை ஜெகதீசனுக்கு காட்டி அதிலிருந்த எழுத்துக்களுக்கும் மற்ற 2 கடிதங்களில் இருந்த எழுத்துக்களுக்கும் உள்ள ஒற்றுமையை விவரித்து கூறிவிட்டு, உனக்கு எவ்வாறு புலப்படுகிறது என்று கேட்டான். ஜெகதீசன் 3 கடிதங்களை முற்று நோக்கி கிருஷ்ணராவ் கண்டுபிடித்தது மிக முக்கியமானதும் உண்மையானதுமாகிய உளவே என்று உணர்ந்தான். சில எழுத்துக்கள் 3லும் ஒரே மாதிரியாக இருந்தன. எழுத்துக்களில் இருந்த மொக்கை, தேய்வு, நசுங்கள் யாவும் ஒரே மாதிரியாக இருந்தன. ஜெகதீசனும் கிருஷ்ணராவும் பிரம்மையோடு ஒருவர் முகத்தை ஒருவர் நோக்கினார்கள். வாயால் அச்சமயம் பேச முடியவில்லை. ஏனெனில் இதுகாரம் சந்தேகமாக இருந்த விவகாரம் இப்பொழுது எல்லளவு சந்தேகமுமின்றி நிச்சயம் என்று தெரிந்துவிட்டது. அந்த சமயம் திடீரென்று யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு இருவரும் திடுக்கிட்டார்கள். ஒரு நிமிடம் கடைக்கு சென்றிருந்த இந்திராபாய் திடீரென்று உள்ளே வந்தாள். அவள் கையில் ஒரு பெரிய ரோஜா மலர் சென்றை எடுத்துக்கொண்டு வந்தாள். அது அப்பொழுதுதான் யாராலோ கொடுக்கப்பட்டது போல தோன்றியது. அவள் கிருஷ்ணராவை கண்டதும் மிக்க வியப்படைந்து திடுக்கிட்டு நின்றாள். கிருஷ்ணராவ் இன்னும் நாற்காலில் உட்கார்ந்தபடி கடிதங்களில் இருந்த எழுத்துக்களின் ஒற்றுமையையே கவனித்துக் கொண்டிருந்தவன் இந்திராபாயை கண்டதும் என்னது கூறுவதென்று விளங்காமல் எழுந்து நின்றான். இந்திராபாய் மேசை மேல் தனக்கு வந்த கடிதங்களில் சில சிதறி கிடப்பதைக் கண்டாள். தன் கடிதங்களை எடுத்து கிருஷ்ணராவ் இவ்வாறு செய்வதைக் கண்டு இந்திராபாய் மிக்க வியப்படைந்தாள். என் கடிதங்களை எடுத்து என்ன செய்கிறாய் என்று கேட்டாள். கிருஷ்ணராவ், நீ என்னை இந்த விஷயத்தில் மன்னிக்க வேண்டும். திடீரென்று எனக்கு ஒரு மிக முக்கியமான அத்தாட்சி கிடைத்தது. அது விஷயமாக உன்னிடமுள்ள சில சாதாரண கடிதங்களை நான் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் பார்க்க வேண்டியது கடிதங்களுடைய சமாசாரம் எதுவும் இல்லை. அச்சடித்த கடிதங்களில் உள்ள சில எழுத்துக்களை நான் பார்க்க வேண்டியிருந்தது. இந்த விஷயம் முஷ்டிகரத்தின் விஷயத்தோடு நெருக்கமான சம்பந்தமுடையது. சற்றும் தாமதம் செய்யக்கூடாது. இங்கு வந்து கேட்டதில் நீ எங்கு சென்றாய் என்றும் எப்பொழுது வருவாய் என்றும் கூற முடியாது என்று உன் அத்தையம்மாள் கூறினார்கள். இத்தகைய சந்தர்ப்பத்தில் முதலில் உன் அனுமதியை பெறாமல் உன் கடிதங்களில் சிலவற்றை பார்ப்பதற்கு நீ மன்னிப்பாய் என்று நம்பினேன் என்றான். இந்திராபாய் ஒன்றும் பேசவில்லை. கிருஷ்ணராவ் ஜெகதீசனையும் ஜீவாம்பாளையும் நோக்கி, நான் இந்திராபாயிடம் தனியே 2 வார்த்தைகள் கூற வேண்டும். நீங்கள் இருவரும் சற்று தயவு செய்து கொஞ்சம் எட்ட சொல்லக்கூடுமாயின் என்றான். அவன் அவ்வாறு கூறி வாய் மூடும் முன்பே ஜீவாம்பாள் அந்த இடத்தை விட்டு நழுவி விட்டாள். ஜெகதீசனும் அவள் பின்னால் சென்றான். அவர்கள் சென்றபின் இந்திராபாயும் கிருஷ்ணராவும் 2 வினாடி வரையில் ஒருவர் முகத்தை ஒருவர் நோக்கினார்கள். பிறகு கிருஷ்ணராவ் நிதானமாக, இந்திராபாய், இன்று காலை வெளியான பத்திரிகையில் அடங்கியுள்ள சமாசாரம் உண்மைதானா என்று வினவினான். அதை கேட்டதும் இந்திராபாய் தலை குனிந்து கொண்டாள். ஆனால் கிருஷ்ணராவ் தன் ஜேபியிலிருந்து கத்தரிக்கப்பட்ட பத்திரிகை துண்டை எடுத்து அவளிடம் அளித்தான். இந்திராபாய் நடுக்கத்தோடு அதில் உள்ள சங்கதியை பார்த்தாள். அதில் காலம் சென்ற மிக்க செல்வந்தராகிய தங்கராஜ பிள்ளையின் ஏக புத்திரி இந்திராபாய் அம்மாளுக்கும் லாயர் பெரியசாமி பிள்ளைக்கும் திருமணம் நடக்கப் போவதாக வதந்தி உலவுகிறது என்று பிரசுரம் செய்யப்பட்டிருந்தது. இந்திராபாய் அதற்கு மேல் வாசிக்காமல் அதை அவனிடம் அளித்து விட்டாள். அவள் கிருஷ்ணராவை நோக்கிய பொழுது அவன் முகத்தில் ஏதோ மிக விசேஷமான குறியிருப்பதை அறிந்து
என்னமோ கூற வாய் திறக்கப் போனவள் பேசாமல் இருந்து விட்டாள். கிருஷ்ணராவ் அவளை உற்று நோக்கி பேசாமல் இருந்து விட்டான். சற்று நேரம் அவள் முகக்குறிகளை கவனித்துவிட்டு போய் வருகிறேன் என்று கூறி அறையை விட்டு வெளிப்பட்டான். ஜெகதீசனும் ஜீவாம்பாளும் வீட்டின் முன்னறையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணராவ் அங்கு வந்ததும், ஜெகதீசன், நாம் உடனே புறப்பட வேண்டியதே, உளவு இன்னும் வெளியே செல்கிறது என்றான். ஜெகதீசன் உடனே எழுந்து ஜீவாம்பாளை நோக்கி, அம்மா, போய் வருகிறோம் என்றான். இருவரும் செல்வதைக் கண்ட ஜீவாம்பாள் ஒரு சங்கதியும் அறியாதவளாக மிக வியப்போடு நோக்கினாள். கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் வீட்டிலிருந்து வெளிப்பட்டதும் இந்திராபாய் தன் அறையில் உட்கார்ந்து கொண்டு சிந்திக்கலானாள். ஏனெனில் தன்னை மனம் புரிவதாக பகிரங்கமாக பத்திரிகையில் பிரசுரம் செய்யும்படி அவள் லாயர் பெரியசாமி பிள்ளைக்கு அனுமதி அளிக்கவில்லை. ஆகையால் அவன் தன்னை கேட்காமல் அவ்வாறு செய்ததால் அவன் மேல் அவளுக்கு வெறுப்பும் அவன் யோகிதையில் சந்தேகமும் உண்டாகிவிட்டது. அவள் சுமார் அரை மணி நேரம் சிந்தித்தும் அவள் மனதிற்கு நிம்மதி ஏற்படவில்லை. கடைசியில் அவனை இதை பற்றி கேட்காமல் விடலாகாது என்று ஆத்திரம் கொண்டு உடனே வண்டி ஏறி பெரியசாமி பிள்ளையின் காரியாலயத்திற்கு சென்றாள்.